சோம்பேறிகளுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்க முடியும்னா அது நானாக தாங்க இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் கீ தீர்ந்து போயிட்டு 2 months ஆகிடுச்சு. நானும் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு தள்ளி 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 போட்டு இவ்வளோ நாளில் வந்து நிற்கிது. ஹஸ்பண்ட் ஒரு நாளும் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டாரு. கடைசியில் நானே கடையிலையாவது போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறப்போ இல்லை நான் வீட்டில் பால் எடுத்து வச்சுருக்கேன், நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. 2 months எடுத்து வச்சதுனால ஃப்ரிட்ஜில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்தது. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே பசும் பால் கிடைக்கிறது இல்லை. நம்ம ஊரில் ஆவின் மில்க் கிடைக்கிற மாதிரி இங்கே பெங்களூரில் நந்தினி மில்க் கிடைக்கும். அதில் நல்லாவே ஏடு வரும். அதுதான் டெய்லி நான் காய்ச்சி எடுத்து வச்சிட்டு இருப்பேன். எடுத்து வச்ச பால் ஏடு மிக்சியில் போட்டு ஐஸ் க்யூப்ஸு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்தோன்னா இந்த மாதிரி பட்டர் வந்து தனியாக வந்துடும். நான் பால் ஏடு கம்மியாக எடுத்து வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பட்டரும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சேம் அதே நந்தினி பிராண்டில் இருந்து. நெய் காய்ச்சிறப்ப வர மனமே வேற லெவல் தாங்க. இந்த மேலே இருக்கிற ஒயிட் லேயர்லாம் போயிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர்றப்போ அதில் கருவேப்பிலை இல்லைனா முருங்கைக்கீரை போட்டு வடித்து வச்சிட்டிங்கன்னா நெய் ரெடி. நீங்கள் நெய் காய்ச்சுவீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.